தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு என்று விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு எந்நாளும் காக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் போதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்கதையாகி இருக்கிறது என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான மோதல் போக்கு ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல, இது கைவிடப்பட வேண்டும் என்றும் விஜய் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகள் குறித்தான விவாதங்களே இடம்பெற வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. ராஜகுமார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் நாளை காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. திமுக சார்பில் நாளைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்கள்ல காலை 10 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துடைய காரணமாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தக்கூடிய ஆளுநரை கண்டித்தும் மத்திய அரசினுடைய ஏஜென்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளை அத்துமீறல்களையும் செய்யக்கூடிய ஆளுநரை காப்பாற்றக்கூடிய ஒரு மத்திய அரசினுடைய மீது உள்ள தமிழ்நாட்டு மக்கள் கோபத்தை திசை மாற்றக்கூடிய வித்தைகளையும் அதிமுக செய்து வருவதனால அதிமுக பாஜகவுடைய கள்ள கூட்டணியை கண்டித்தும் என்ற தலைப்புல இந்த 2 கண்டனங்கள் காரணமாக நாளை தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு தற்பொழுது திமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாளை தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுடைய தலைநகரங்களில் காலை 10 மணிக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆளுநருடைய செயலானது இன்றைய தினம் சட்டப்பேரவையில் விமர்சனங்களாக இருக்கிறது. ஆளுநருக்கு உடைய செயல்களும் ஆளுநரை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் முதலமைச்சரும் சட்டப்பேரவையில் அவை முன்னவரும் அதே போன்று சபாநாயகரும் என அந்த செயலுக்கு பின் ஒன்று செயலாக நடைபெறக்கூடிய சூழல்ல திமுக அடுத்த கட்டமாக தற்பொழுது போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆளுநருடைய செயலை கண்டிக்கும் வகையிலும் அடுத்ததாக திமுகவை விமர்சிக்கக்கூடிய அதிமுக பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருப்பதன் நோக்கம்தான் அது என்பதை கண்டிக்கும் வகையிலும் இந்த 2 காரணங்களையும் கூறி நாளை தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது திமுக ஆனது வெளியிட்டிருக்கிறாங்க. நாளை தினம் இந்த போராட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொள்ளும் என்பதையும் திமுக தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.